உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழ்நாடு சட்டமன்றம் ஆரம்பிச்சதிலிருந்து முடிவு வரைக்கும் நான் ஸ்டாப் லைவ் போறதுனால பார்க்க சுவாரஸ்யமா இருக்கு. முன்னாடி எல்லாம் பாக்குறப்ப நடுவில் கட் பண்ணிடுவாங்க, அதனால அந்த சுவாரஸ்யம் வந்து போயிடும். நிக்காம 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் சரி உட்கார்ந்த இடத்துல இருந்து கேட்க முடியுது. ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, இன்னொரு பக்கம் காட்டலைங்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எதிர்கட்சி சைடு கேமராவே இருக்காது. ஸோ இவங்க பேசுவாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னே தெரியாது, இவங்க ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து முழுசா பார்க்க முடியுது, சுவாரஸ்யமாகவும் இருக்குது. நிச்சயமா இன்னைக்கு வந்து முதல்வர் விஜய் வழக்கம் போல அந்த நடுப்பகுதி வரைக்கும் வந்து வணக்கத்தை சொல்லிட்டு போனாரு. அதுக்கு பிறகு சபாநாயகர் வந்து அவைய ஆரம்பிச்சாரு. ஓகே, அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதல்வர் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தொடர்பாக. அதுல நம்ம தமிழ் மொழிங்கிறது மொழி மட்டும் கிடையாது, நம்மோட உயிர், நம்முடைய உறவு. தாய் எப்படி புனிதமோ அப்படித்தான் நமக்கு தாய்மொழியும். தாயை போற்ற நாம தாய்மொழியை எப்படி நம்ம வந்து விடுவோம்? மனோன்மணியம் சுந்தரனார் இந்திய துணைக்கண்டத்தையும் இந்திய ஒன்றியத்தையும் முகமா வந்து பார்த்தாரு. அதுக்கான பொட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தான் வந்து சொன்னாரு. வெற்றி பொட்டு இது. அந்த நெத்தியில இருக்குமே அந்த அரகஜா பொட்டும் வெற்றி பொட்டா? எல்லாம் வெற்றி பொட்டு தான், எல்லா இடத்துலயும் வெற்றி சேர்த்துக்கிறாங்க. அதை தாண்டி வந்து தமிழும் தமிழனும் இல்லாத இடமே வந்து இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். நண்பா நண்பீஸுக்கும் ஒரு டைலாக் வந்து அதுல வச்சு முடிச்சிருக்காரு. ஆமா, ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னா ஒருத்தர் தான் திரும்பி பார்ப்பாங்க. பட் தமிழ்னு நீங்க சொல்லி பாருங்க, எல்லாருமே வந்து திரும்பி பார்ப்பாங்க. பஞ்ச் டைலாக்லாம் கூட இருந்துச்சு அந்த தீர்மானத்துல. ஓகே, திருக்குறள் ஒன்னே போதும் நம்முடைய பெருமை வந்து உலகத்துக்கு பறைசாற்றுறதுக்கு. தமிழ்தாய் வாழ்த்துல டிவிக்கு அரசாங்கம் எந்தவித சமரசமும் செய்யவே செய்யாது. இந்த தீர்மானத்துக்கு எல்லா கட்சியும் ஆதரவு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தாரு. அதற்கு பிறகு திமுக ஆதரவு தெரிவிச்சாங்க. அதிமுக இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு வந்து தெரிவிச்சாங்க. பல கட்சி பிரமுகர்கள் வந்து பேசினாங்க. குறிப்பா வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிற IUML அமைச்சர் ஷாஜகான் வந்து பேசுறப்ப தீர்மானத்தை ஆதரிச்சு வரவேற்று வழிமொழிஞ்சுதான் வந்து பேசினாரு. என்ன மொபைல் போனை பார்த்துட்டு வந்து பேசினாரு. பேசி முடிச்சோடனே வந்து அவைத்தலைவர் வந்து சொல்லிட்டாரு, மொபைல் போனை பயன்படுத்துறதுக்கு தடை இருக்கு, இந்த அவையில விதிகளுமே இருக்கு, அதே மீறி நீங்க வந்து பயன்படுத்துறீங்க. இது ஷாஜகானுக்கு மட்டும் இல்ல, எல்லா உறுப்பினரும் நான் சொல்லிக்கிறேன், அவையில போன் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுலதான் நோட்ஸ்ல இருந்ததுங்கய்யா அப்படின்னு சொல்லலையா? அது இருந்தாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. சரி, ஓகே. அது வந்து அதுக்கப்புறம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட அந்த தீர்மானத்தை தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம் அப்படிங்கிற தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. போஜராஜன் தான் ஒன்னும் சொல்ல முடியாம உட்கார்ந்துருந்தாரு. பாஜக, ஒரே ஒரு பாஜக எம்எல்ஏ. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர் பேச ஆரம்பிக்கிறப்பவே இது வந்து ஒரு முக்கியமான வரலாற்று ஒரு தீர்மானம், எதிரில் இருக்கவங்க யாருமே கையெல்லாம் தட்டல, மேசையெல்லாம் தட்டல அப்பெல்லாம் சொன்னாரு. அங்க இருந்து சவுண்ட்லாம் வந்துச்சு. இல்ல நீங்க ஆதரிக்கிறீங்க எல்லாம் தெரியுது எனக்கு, இருந்தா கூட இதெல்லாம் நீங்க கைத்தட்டி வரவேற்றீங்கன்னா சந்தோஷப்படுவோம்லன்னு சொன்னாரு. அவைத்தலைவர் நீங்க இருக்கிறது வரவேற்று மட்டும் பேசுங்கன்ட்டு, இது தேவையில்லா பஞ்சது உருவாக்கிறாதீங்க மாதிரிதான் சபாநாயகர் சொன்னாரு. வரவேற்று பேசுனதுக்கு பிறகும் திரும்பி பேசிட்டு இருந்தாரு வன்னியரசு. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண சொன்னாரு சபாநாயகர். மேத்தகு பிரபாகரன் அவர்கள் இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொன்னாரு. அங்க இருந்து கனெக்ஷன் எடுத்துட்டு வந்து அந்த பேர் வச்சுக்க நீங்க சொல்லலாமா? ஆனா அப்ப கூட அதுக்கு மசியவே இல்ல சபாநாயகர் JCT பிரபாகர். இந்த பிரபாகரனை மையப்படுத்தி போறாராம் வன்னியரசு. அதெல்லாம் இருக்கிறது மட்டும் பேசிட்டு, என்ன இருக்கு அதை மட்டும் பேசிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு வன்னியரசு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் CPIயோட MLA மாரிமுத்து அவர் பேசும்போது வந்து இந்த மாதிரி அந்த மனோன்மணியம் பல்கலைக்கழகம் அதை குறிப்பிட்டு தான் திமுகவில் கோவி செழியனும் பேசியிருந்தாரு. அங்கே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தது மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய அந்த தமிழ்தாய் வாழ்த்து, அந்த பல்கலைக்கழகத்திலே பின்னாடி போயிடுச்சுங்கிறதெல்லாம் சுட்டி காட்டி தான் திமுகவில் கோவி செழியன் வந்து பேசியிருந்தாரு. நாங்கள் இதுக்கு முழு மனதார ஆதரிக்கிறோன்னு. அதே தான் அந்த பழைய நிகழ்வுகளை திரும்ப என்ன நடந்ததுன்னு CPIயோட MLA மாரிமுத்து வந்து சொன்னார். அப்பயும் சபாநாயகர் குறுக்கிட்டு, அது முடிஞ்சிருச்சு, நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்காக இப்போ வந்திருக்கோம், அது வந்தது, சுற்றறிக்கை வந்தது, பழைய பிரசுரம் வந்தது, இதெல்லாம் வந்து விட்டுருங்க, இப்போ உள்ளதை பேசுங்க, இது வந்து முக்கியமான ஒரு தீர்மானம் அப்படின்னு சொல்ல அவரும் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாரு. இந்த முக்கியமான தீர்மானத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதா நிறைவேற்றிருக்காங்க. ஆமா, அதற்கு பிறகு MRK பன்னீர்செல்வம் முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் அவர் வந்து பேசுறப்ப, முன்னாடி முதல்வர் வந்து பேசுறப்ப பேப்பர் படிச்சா தெரிஞ்சுக்கணும் வார்த்தை வந்து சொன்னார்ல, அதை பத்தி சொன்னாரு MRK பன்னீர்செல்வம். நாங்கெல்லாம் பேசியே வளர்ந்த இயக்கம் தான் வந்து திமுக.
நீங்க வேளாண் பட்ஜெட்ல வந்து மாற்றம்னு சொன்னீங்க, ஏமாற்றம் தான் வந்து மிஞ்சி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, காலையில 8 மணிக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஏன்னா முதல்வர் எங்களுக்கு காலையில அதிகாரிகள் மூலமா வந்து போன் போட்டுருவாரு அப்ப இருந்த சிஎம். நாங்கெல்லாம் பதில ரொம்ப ரெடி பண்ணிட்டு இருப்போம். பட் இப்ப இருக்கிற சமாளிக்கலாம்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க போல. ஆனா இப்ப இருக்கிற டிவிகே எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் கையை காமிச்சு எம்ஆர்கே சொல்றாரு, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கீங்கன்னு சொன்னோன்னு எந்திரிச்சிட்டாப்ல என் ஆனந்த். எதை எப்படி நீங்க சொல்லலாம்? அப்பெல்லாம் கிடையாதுங்க, சின்ன சின்ன வாய்க்கா பிரச்சனையா இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்க முதல்வர் எங்களுக்கு போன் பண்ணி தீந்திரிச்சாலாம் கேக்குறாரு. எங்க முதல்வர் வந்து சும்மா இல்லைன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண விஜய்க்கு உடனே எம்ஆர்கே நீங்க பிஸி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடைமொழியும் கொடுத்திருக்காரு ஆடத்துக்கு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசுனது ஃபுல்லாமே அந்த சிரிப்பலையோட தான் இருந்தது அவையே. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமைச்சர் ரமேஷ், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவர் சொல்றதெல்லாம் வந்து திரைக்கதை மாதிரி இருக்கு. ஏன்னா பட்ஜெட்டை விளாசிக்கிட்டு இருந்தாரு இப்போ எம்ஆர்கே. வந்து திரைக்கதை மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி அமைச்சர் ரமேஷ் சொல்ல, அதுக்கு இவர் வந்து நம்ம இந்து சாமித்துறை அமைச்சர் இந்து அறநிலைத்துறைங்கிறதே மறந்துட்டாரு. சொன்னோன்னே முதல்வரும் வந்து அங்கே சிரிச்சிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி மாத்தி சொல்லிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் வந்து தம்பி நீங்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் அதிமுகவும் நாங்களும் கொள்கையை படிச்சு வந்த அதிமுகவையும் சேர்த்துக்கிறாரு. ஏன்னா பக்கத்துலேயே எடப்பாடி உட்காந்துருக்காருல்ல, வந்து கொள்கை படிச்சு வந்த இயக்கம். ஆனா நீங்க வந்து படம் பார்த்துட்டு வந்த இயக்கம்ங்கிறது இதுல தெரியுது. அதனாலதான் அந்த டெக்னிக்கா ஒரு பதில் சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா திரும்ப அமைச்சர் ரமேஷ் எந்திரிச்சாரு. இந்த டெக்னிக்லாம் உங்ககிட்ட தானே கத்துக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் முன்னாடி தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஓயல் அவர் வந்து KN நேரு 1000 ஏக்கர் வச்சிருக்காரு, 1000 மாடு வச்சிருக்காருன்னு அவர் பாட்டு அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏங்க சொல்றீங்க, ஏற்கனவே பஞ்சாயத்துல மாட்டிட்டு இருக்கேன் நானு. அதைத்தான் வந்து செங்கோட்டைன்னு சொன்னாரு. ஏங்க நீங்க பாட்டு இருக்கதெல்லாம் சொல்லி விட்டீங்க, அதுக்கெல்லாம் ஒரு சீலிங் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு, இவ்வளவுதான் வச்சுக்கணும் விவசாயம். நீங்க பாட்டு ஏதாவது சொல்லிடாதீங்க அவர் மாட்டிக்க போறாருன்னு சொல்ல, ஏன் உங்ககிட்ட இல்லையா தென்னை விவசாயி தானே நீங்கன்னு சொல்ல எடப்பாடி ஒரே சந்தோஷம். ஆமா, எடப்பாடி ஒரே வந்து சிரிக்கிறாப்புல பயங்கரமா செங்கோட்டையன் வந்து கலாய்ச்சி பேசினதுல. ஆமா, இன்னொன்னு வந்து ஏவா வேலோட டிராக்டர் எல்லாம் விட்டு வரணும் வேற சொன்னாப்புல எம்ஆர்கே பன்னீர்செல்வம். கூட இருந்த எல்லா பேரையும் வந்து சேர்த்து பேசிட்டு இருந்தாரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம். விவசாயிகளை பத்தி பேசுறப்ப சின்ன ரக நெல் கொள்முதலுக்கு ஒரு குவிண்டலுக்கு 2850 ரூபாய் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவிச்சாரு. வரலாற்றுல இந்த அளவுக்கு ஒரு பெரிய அறிவிப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொன்னார் முதல்வர் விஜய். அதே மாதிரி பொது ரக நெல்லுக்கு வந்து 2600, ஒரு டன் கரும்புக்கு வந்து 4000 ரூபாய், இது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நாங்க அறிவிச்சிருவோங்கிறதையும் சொன்னாரு அவையில விஜய். பயிர்க்கடன் தள்ளுபடி பத்தி சொல்லல, அதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல, அதை பத்தி பேச மாட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை பத்தி பேச மாட்டாங்க. மேகத்தாட்டு கட்ட முடியாது, கட்ட விட மாட்டோம் அப்படிங்கிறத பத்தி பேச மாட்டாங்க. பட் இப்படியாக ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. அதே மாதிரி மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சர் வருவாய் பற்றாக்குறையை பத்தி எல்லாம் கூட வந்து பேசினாரு. ஓகே. எஸ்பி வேலுமணி அவரோட பதவி, மாவட்ட செயலாளர் பதவி எல்லாம் பறி போயிடுச்சு. இருந்தாலும் சட்டமன்ற தொகுதி நம்ம கிட்ட தானே இருக்குன்னு அந்த தொகுதியோட அமைப்பாளர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு தொண்டாமுத்தூர்ல. இந்த மீட்டிங்ல சேமா வேலுச்சாமியை போட்டிருக்காங்க. இப்ப என்னோட பதவிக்கு அவர் என்கிட்ட வந்து கோச்சிக்காதீங்க, வருத்தப்படாதீங்கலாம் சொன்னாரு. எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எனக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை இருக்கு, எங்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் நேரடியா பிரச்சனை இருக்கு, அது ஆரோக்கியமான பிரச்சனை தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அது எதனால அந்த பிரச்சனைனா, அவர் திமுகவோட கூட போகலாம் கூட்டணிக்குங்கிற ரேஞ்சுக்கு போனதுனாலதான் வந்து நாங்க அந்த பிரச்சனைக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வாங்கங்கிற மாதிரி, அதாவது பொதுக்குழுவை கூட்டுங்க, கமிட்டி அமைங்க, பிரச்சனையை சரி பண்ணுவோம் அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்பி வேலுமணி அங்கோ சமீப நாட்களா முன்னாடியும் சொன்னாங்க, இப்ப திரும்ப என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, சசிகலாவையும் டிடிவியையும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கணும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் சசிகலாவையும் டிடிவியையும் வேலுமணி கேங் போய் சந்திக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ அதை நோக்கிதான் போயிட்டு இருக்காங்க போல. எஸ்பி வேலுமணியாவது கோயம்புத்தூர்ல பேசினாரு. CV சண்முகம் சட்டசபைக்கு வெளியில வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காரு. உள்ளே பேசியிருக்கலாம், அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவாங்க அவர் பேசுறத. சட்டமன்றத்தில் விவாதம் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இவரு சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து இவங்களுடைய விவாதத்தை வந்து தொடங்கிட்டாப்புல CV சண்முகம். தோல்விக்கான காரணத்தை ஆராயணுங்கிறாரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. உண்மையான காரணம் என்னங்கிறத நாங்க சொல்றோம், கூட்டத்தை கூட்டுங்க, உங்களுக்கு தெம்பு இருந்தா, திறனி இருந்தா, என்னென்னவோ இருந்தா நீங்க கூட்டத்தை வந்து கூட்டுங்க, அங்க வந்து நாங்க பேச தயாரா இருக்கோம். பறக்கும் பாட்டில் பொதுக்குழுல தோல்வினா மட்டும் மாவட்ட செயலாளர், வெற்றினா இருந்து உட்கார்ந்து பாரா. இப்ப 2019, 2021 உள்ளாட்சி தேர்தல் எல்லா இடங்களையும் தோல்விதான் அடைஞ்சிருக்கு. சரி, எங்களை நோக்கி கேள்வி கேட்கறாங்க, தொத்துறோம்னு சொல்லிட்டு இவ்வளவு எலெக்ஷன் தேர்தலில் சந்திச்சு முடிச்சிருக்கோம் நாங்க. இது வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்துக்கு 1 ரூபா 1 பைசாவது கொடுத்துருக்காரா அவரு? எடப்பாடியா? அவர் பேரு கூட சொல்ல மாட்டாரா?
கொடுத்துருக்காரா, ம். ஒரு ரூபாவோட காசு கொடுக்காதப்ப எப்படி எங்களை வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறாப்புல. ஆமா, அவர் இப்ப இப்படிலாம் பேசினோன்னு தான் ஓனரை போய் மீட் பண்ணிட்டாரா என்ன? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி வந்து இருந்தார் அமித்ஷா திருவண்ணாமலை பயணமாக. அப்பவே வரவேற்பு குழுவுல அவரும் இடம் பிடிச்சிட்டாப்ல எடப்பாடி பழனிசாமி. அப்ப இன்னும் என்டிஏல தான் இருக்காரா? ஆமா, அவர் வெளியே வரணும்னு சொல்லவே இல்லையே. சொல்லல. அவரு பொக்கையெல்லாம் வந்து கொடுத்து வரவேற்றாங்க. கூட நயினார் நாகேந்திரன் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரும் வந்து திருவண்ணாமலை போனாங்க. அப்புறம் பாண்டிச்சேரி வந்தாங்க. பாண்டிச்சேரியில அந்த காவலர்களுக்கு விருது வழங்கும் விழா அங்க முடிச்சிட்டு இந்த 80வது சுதந்திர தினம் வந்து கொண்டாட போறோம் நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அதற்கு பாஜக சார்புல இளைஞர்கள் மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பேரணி நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி. அதுக்கு வந்து நமச்சிவாயத்திட கேட்டாப்புல கொடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் பாண்டிச்சேரி சேர்ந்தவர். அவர்தான் உள்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி. இவர் வந்து இந்தியாவோட உள்துறை அமைச்சர். உள்துறை டு உள்துறை டீலிங் கொடி எடுங்கன்னு நம்ம ஐயாக்கு பிடிச்ச கலர் காவி தானு சொல்லிட்டு காவி எடுத்துட்டு நமச்சிவாயம் அமித்ஷா கிட்ட டென்ஷன் ஆயிட்டாவில பார்த்து. என்னங்க வெளிப்படையா இப்ப பண்ணாதீங்க, இதெல்லாம் பின்னாடிதான் பிளான் வச்சிருக்கோம், இப்பவே கொடியை மாத்தாதீங்கன்னு அவர் சொல்லல, ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு. கொடி எடுங்க இப்ப தேசிய கொடி கொண்டு வந்தாப்புல. அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி வந்து தேசிய கொடியை காமிச்சு விட்டு பேரணியை தொடங்கி வச்சாரு அவரு. ஓகே, ஆனா முன்னாடிலாம் அமித்ஷா வராரு, எடப்பாடியை சந்திக்கிறாருன்னா அது எப்படி பரபரப்பா இருக்கும். இப்ப பாஜக இருக்காங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல இருக்கு தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். அமித்ஷா வந்து 2 நாள் இருக்காருங்கிறதே நமக்கு வந்து புது நியூஸா தான் இருக்கு. ஆமா, என்னங்க அமித்ஷா வருகிறாரு அவர் வருகிறாருங்கிற மாதிரி ஒரு பில்டப்பா பாஜக காரங்களே கொடுப்பாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியாத அளவு. ஒரே ஒரு எம்எல்ஏ தானே இருக்காங்க, போஜராஜன். அவர் என்ன சரி உட்காருவோங்கிற மாதிரிதான் உட்கார்றாரு. இல்ல, அவர் இன்னைக்கு வாஜ்பாய் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு தமிழ்நாடு சட்டமன்ற பேசுவாரு. அதான் பழங்காலத்து வரலாறுக்கு போயிருவோம் இப்ப உள்ளது பேசாமன்ட்டு. அதுவும் சபாநாய நிப்பாட்ட சொல்றாப்புல, போதும் 2 மினிட்ஸ் 2 நிமிஷம் மட்டும் கொடுக்குன்னு சொல்லிட்டு வாஜ்பாய் புகழ்லாம் அங்க. ஓகே, ஏன் மோடியை புகழ மாட்டாரா? பிடிக்காத அவருக்கு? வருவாரு, எல்லா பக்கம் வருவாரு. இப்பதான் வாஜ்பாய்க்கு வந்திருக்காரு, அடுத்து அத்வானி வந்து மோடி வருவாருன்னு நினைக்கிறேன். சரி, அமித்ஷா இந்த உள்துறை டு உள்துறைன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி நாட்டாமை டு பங்காளி, பங்காளி டு நாட்டாமை இருக்குல்ல, அந்த மாதிரி நாட்டாமை வந்து அவங்களோட பங்காளிகளுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நாட்டாமை பங்காளினா எதிரியா மாறிடுவாங்கப்பா. இல்ல, ஆதரவாளர்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டாமை வந்து என்ன, சரத்குமார் வந்து அவரோட பிறந்த நாள் விழாவை வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கிறாரு இன்னையில இருந்தோ. அதுல ஒரு விழா வந்து இங்க நடந்துச்சு. அதுல போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நம்ம நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திக்கலாம்னு எனக்கு ஒரு புது எண்ணம் வந்திருக்கு. இப்ப நீங்க குத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கிரீன் கார்டு மாதிரி, கிரீன் கார்டு யூஎஸ் கிரீன் கார்டு ரேஞ்சுக்கு அதை குத்திக்கிட்டோம்னா இதுல நாட்டே தரமாட்டேங்கிறாப்ல கிரீன் கார்டை. அதுதான் நான் தரேன், பச்சை குத்திக்குங்க கிரீன் கார்டு. நாட்டாமை குடும்பம்னு எழுதிக்கிட்டீங்கன்னா நீங்க என்னை வந்து எப்ப வேணா ஈஸியா மீட் பண்ணலாம். நைட்டு 2 மணி கூட நான் கனவு கண்டுகிட்டு இருப்ப கூட நீங்க எழுப்பி நீ மீட் பண்ணலாம். ஆமா, அப்ப வந்து ராதிகா எழுப்புனதுனாலதான் அவர் வந்து கொண்டு போய் கட்சியை சேர்த்தாருன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல பிஜேபியோட. அநேகமா இந்த ஐடியாவும் அவருக்கு வந்து நைட்ல தான் உதிச்சிருக்கும் நினைக்கிறேன். நாட்டாமை குடும்பம் ஐடியா. இப்ப நாட்டாமை டீச்சர் குடும்பம்லாம் சில பேர் பச்சை குத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாட்டாமை டீச்சர் குடும்பம் நிறைய பேரு நாங்க எந்த குடும்பத்தாரும் இல்லைன்னு பச்சை குத்துறாங்க. ஆனா பாருங்க, அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இந்த மாதிரி சொன்னோம்னா நிறைய பேர் வருவாங்க நம்மள மீட் பண்ண, ஒரு மாதிரி கூட்டத்தை சேர்த்துடலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா மாமியார் கண்ட கனவு அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல, நம்ம ஆதரவாளர்கள் எத்தனை பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க நாட்டாமை குடும்பம்னு எழுதிட்டு வாங்கன்னு இருக்காரு. ஆனா அந்த விழாவிலேயே ஒரு பச்சை குத்துரும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம். அது முன்னாடியே எல்லாம் பேசி வைக்கிறதா, ஏதோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கலாம், நான் யாரையும் வற்புறுத்தல, எனக்கு என்னமோ தோணுச்சு நம்மளாம் ஒரு குடும்பம்ங்கிற மாதிரி தான் பேசினாரு. பட் ஆல்ரெடி அங்கே ஆளு வந்துட்டாங்க வந்து அங்கேயே வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நாட்டாமை குடும்பம் இருக்காங்க. அவர் வேற ஃபுல்லா சேவலாம் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு வேற போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. சரி, பச்சை இங்கில் எழுதிட்டு வந்து உங்களை பார்க்கணும்னு யாராவது சொன்னா அழிச்சு பாப்பாரோ? அது நாட்டாமை யாரையும் ஏமாத்த முடியாது, தெரியும் அவருக்கு பச்சையா இல்ல பச்சை இங்கா அப்படின்னு. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுங்கன்னு இப்பவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு அதுதான் சொல்றேன். இப்ப அவங்க குடும்பத்துல யாராவது போட்டுப்பாங்க நாட்டாமை குடும்பம்னு சொல்லிட்டு, மத்த குடும்பத்துல வேணா போட்டுக்கலாம், என்ன வேணாலும். அவங்க குடும்பத்துல வந்து எல்லாரும் பச்சையெல்லாம் குத்திக்க மாட்டாங்க. ஆமா, நாட்டாமை குடும்பம் நாட்டாமை குடும்பம் குத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நாட்டாமை குடும்பம் தான் தெரியுமே. இப்ப யாரு இல்லைன்னு தெரியாதனால தானே அவர் கேட்கிறாரு. எத்தனை பேர், 10 பேரா 15 பேரா அவரோட ஆதரவாளர்கள்ங்கிறது அவருக்கு தெரியணும், அவ்வளவுதான். நீ என்ன இருக்கு உட்காந்து எவ்வளவு பச்சை குத்துறாங்கட்டு. அதுவே எனக்கு என்னவோ அந்த பச்சை குத்துறவரே பச்சை பேனால எழுதுற மாதிரிதான் இருக்கு. பழனி கோயில் நில மோசடி வழக்கு, இதுல நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் வழக்கறிஞர் அன்வர்தீன். இவரு இப்ப லாக்அப்ல தான் இருந்தாரு, அங்க வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி அந்த வேளையில கைது செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், அவரையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பலத்த சந்தேகம் கிளப்புது, இதெல்லாம் ஒரு முன்னுக்கு பின் பல விஷயங்கள் முரணா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா டிவிகே வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு.
காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒருத்தர் மரணம் அடைஞ்சார் அப்படின்னா அது சந்தேக மரணமா தான் இருக்க முடியும். அது அப்ப அவரு அன்வருதீன் இறக்கிறதுக்கு முன்னாடி யாரை சந்திச்சா, அப்ப யாரெல்லாம் வந்து டியூட்டில இருந்தா எல்லாத்தையும் விசாரிக்கணும். வெளிப்படை வந்து தன்மை தேவை. சாதாரண வழக்கு இல்ல, முக்கியமான வழக்கு. யாராவது காப்பாத்துறாங்கிறதையும் இது விசாரிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா உண்மைதான், அந்த பழனி நில மோசடி வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கிற ஒரு வழக்குல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அது அப்படியே கடந்தும் போக முடியாது. ஆமா, இதுல என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிய வரணும் நிச்சயமா. அதே மாதிரி நம்ம பார்த்தோம், இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல வெளிப்படைத்தன்மையா ஒருத்தர் நடந்துகிட்டாரு. அவங்க டிவி இடத்துல வெளிப்படைனாங்களே, வெளிப்படையாவே லஞ்சம் வாங்கினாப்புல வீராசாமி வீடியோ ரீல்ஸ் போட்டாரு. அதுக்கப்புறம் கட்சியில வந்து தூக்குனாங்க. இப்ப என்னன்னா, அந்த செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் பதவி வீராசாமியுடைய மனைவி ஹேமாவதிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, அவங்களுக்கு போலயா, அந்த பணத்தை வாங்கி அந்த வீடியோலயே மனைவிட்டு தான் கொடுப்பாரு அவரு. ஹேமாவதி கிட்ட தான் கொடுப்பாரு, அந்த வீடியோல இருக்குது. ஓகே, அதனால அவங்களுக்கே வந்து கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, டிவிக்கு அப்படிதான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அதெல்லாம் கண் தொலைப்பு மட்டும்தான். இவங்க வந்து உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசுறாங்க. இவங்க தூய சக்தினா அப்படிதாங்க இருக்கும். இப்ப ஹேமாவதிக்கு பின்னாடி இயக்க போறது யாரு? இதே வீராசாமி தான் இயக்குவாரு. திருப்பி பணம் வாங்குவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. இவங்க திருந்த மாட்டாங்க, மக்களை தான் ஏமாத்துறாங்கிறாங்க. ஆமா, அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ராஜ்மோகன் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்தே மாதரம் முழுமையா பாடணுங்கிறது தானே அங்க மத்திய அரசுலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மோடி எங்களை துப்பாக்கி வச்சு சுட்டு கொன்றுவோன்னு மிரட்டினா கூட நாங்க வந்தே மாதரத்தை முழுமையா பாட மாட்டோம், வந்தே மாதரம் நாங்க முழுமையா ஏத்துக்கவும் இல்லை, அது எப்பவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஏன்னா வந்தே மாதரம் ஒரு ஒரு நாட்டை வந்து ஒரு மதம் சார்ந்து உருவகப்படுத்துற ஒரு பாடல், அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் சொல்றது. அதனாலதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அவங்க வந்து மேற்கு வங்கத்துல ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு போனாங்க. அங்க கலவரம், அவங்க வீட்டுக்கிட்டே வந்து வன்முறை இதெல்லாம் நடந்துச்சு அவங்களுக்கு எதிராக. இப்போ அவங்க வந்து நார்த் 24 பர்கனாஸ் அந்த மாவட்டத்துக்கு அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரை போலீஸ் வந்து கஸ்டடியில் எடுத்து மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சந்திச்சு ஆறுதல் சொல்ல போனாங்க. போகிற வழியிலே அவங்கள வந்து காரை நிறுத்தி நிறைய பேர் வந்து அவங்க சேர அடிச்சிருக்கிறாங்க, கல்லை வச்சு அவங்க காரை தாக்கியிருக்காங்க. இப்போ பாஜக இந்த சம்பவத்தை வந்து விமர்சிச்சுட்டு எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மம்தா பானர்ஜி பிஜேபி தான் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவங்க தான் தொடர்ச்சியாக என்னை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காரில் கண்ணாடியை மட்டும் நான் ஏற்றாமல் இருந்தேன்னா கல்லை விட்டு அடித்து என் மண்டையை பொழந்திருப்பாங்க, உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ பதற்றமாகவே தான் இருக்குது மேற்கு வங்கம். ஓகே, இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட் ராஞ்சியில் மாணவர்கள்லாம் ஒண்ணு கூடியிருக்காங்க. அங்க 2-3 நாளா பதற்றமா தான் போய்கிட்டு இருக்கு. அங்க ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் எக்ஸாம் வந்து நடத்துறாங்க, டிஎன்பிஎஸ்சி மாதிரி. இந்த மாநில அரசு பணியாளர்களுக்கு அங்கேயும் கொஸ்டின் லீக் ஆயிருக்கு, பல முறையீடு வந்து நடந்திருக்கு. இதை பார்த்த மாணவர்கள் வெகுண்டு எழுதிட்டாங்க. அங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அரசு தரப்புல இருந்து. பட் மாணவர்கள் கேட்கற மாதிரி வந்து இல்லவே இல்லை. தொடர்ந்து அங்க வந்து தடியடி, அந்த தண்ணீரை வச்சு பீச்சு அடிக்கிறது போன்ற விஷயம் அங்க வந்து போயிட்டு இருக்கு ராஞ்சியில. ஆமா, இப்ப வந்து அதுல ஒருத்தர் வந்து கைதும் பண்ணியிருக்காங்க, இந்த முன்னாள் தேர்வாணையரை. இதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து நியாயம் வேணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க காங்கிரஸும் கூட்டணி அரசாங்கத்துல இருக்கிறாங்க. அவங்களும் வந்து அழுத்தம் கொடுக்கறதா தான் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ஹேமந்த் சோரனுக்கு. பார்ப்போம். அதே மாதிரி ராகுல் காந்தியும் மாணவர்களை சந்திச்செல்லாம் பேசியிருக்காரு அங்க ஊபியில. பேசுறப்ப நீங்க தான் இந்தியாவோட எதிர்காலம், நீங்க தான் இந்தியாவுடைய வலிமை, எல்லாம் நீங்க எழுச்சி ஆகுங்கன்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்திருக்காரு அவரு. நாங்க எழுச்சியாகி சிஜேபி பின்னாடி போயிருவோம், உங்க பின்னாடி வருவோமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதான் அவர் சொல்ல வர்றாரு நினைக்கிறேன். எழுச்சியாக காங்கிரஸ் பின்னாடி வரீங்களோ இல்லையா, நீங்களாம் எழுச்சியாங்க, அது போதும், முதல்ல பிஜேபி வீட்டுக்கு அனுப்புனா போதுன்னு நினைக்கிறாரு போல இருக்கு ராகுல் காந்தி. ஓகே, அதே மாதிரி அந்த சிஜேபி அப்படின்னு பேசும்போது டக்குன்னு ஞாபகம் வருது சிஜேஐ தான், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த். அவர் வந்து ஹைதராபாத்தில் உள்ள அந்த சட்ட பல்கலைக்கழகத்தோட கான்வகேஷனுக்கு பட்டமளிப்பு விழாக்கு அவர் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் 400-500 இளைஞர்கள் அங்கே பட்டம் வாங்க போகிற மாணவர்களோட ஒரு தரப்பு, ஒரு பெரிய நம்பர் 500 பேருக்கு மேலே அவரை கூப்பிடக்கூடாது, அவர் வந்து எங்களை கருப்பாம்பூச்சிகள்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் டெல்லி போலீஸ் வந்து மோசமாக நடந்துக்கிட்டாங்க, தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி போட்ட அந்த மனுவில் அந்த வீடியோலாம் எங்களுக்கு பார்க்க நேரம் இல்லை, அது வேஸ்ட் ஆஃப் டைமுங்கிற மாதிரிலாம் கருத்துக்களை சொன்னவர் தான் சூரியகாந்த். அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். அவரே வந்து வராமல் இருக்காரா இல்லை வேற எதுவும் நடவடிக்கை எதுவும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி இந்த காமன்வெல்த் போட்டிகள் கிளாஸ்கோவில் நடந்தது. அதில் வந்து 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை நம்ம இந்திய வீரர்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க.
அவங்கள வந்து சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு ரீல்ஸ் ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. அவங்களோட கலந்துரையாடி இருக்காரு பிரதமர் மோடி. ஓகே, ரீல்ஸ் தான் கேட்கலான்னு வந்தேன். அதுல கரெக்டா தான் இருக்காரு அவரு. ஆமா, அது இன்னொரு வீராங்கனை வந்து எடுத்திருக்கிறாங்க. இது செல்ஃபி ஸ்டிக் பிடிச்சி எடுத்திருக்கிறாங்க. அவர் அதுல நின்று பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஹிந்தியில சில வார்த்தைகள்லாம் சொல்றாரு. நம்ம ஹிந்தி தெரியாதுல்ல. தெரியாது. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, மோடி கூட இருக்கிற முக்கியமான தேசிய பாதுகாப்பு அதிகாரி அஜித் தோவல். ஆமா, அவரோட பேரை சொல்லி ஒருத்தர் மோசடி பண்ணியிருக்காரு பீகார்ல. அவர் பேரை சொல்லி மோசடியா? ஆமா, அஜித் தோவலுடைய உதவியாளர் நான் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு IAS IPS ஆபீசர்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல போய் லஞ்சத்தை வாங்கி கூச்சிருக்காப்புல. மணிஷ் குப்தாங்கிற ஒரு நபர் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டு பிடிச்சி விசாரிச்சப்பதான் இதே சொல்லியிருக்காரு. அஜித் தோவலுக்கு வேலை பாக்குறாங்க, என் பாஸ்ட பேசுறீங்களா அப்படின்லாம் பேசிட்டு பீல் அவுட் இருக்காரு அவரு. அஜித் தோவலுக்கு தெரியாம ஒரு அணு கூட நகராது, அவர் தான் இன்டெலிஜென்ஸ் கிங் அப்படின்லாம் சொன்னாங்களே, அவர் பேரை சொல்லி மோசடி பண்றாங்க. அவ்வளவுதான், 100 கோடியாம்பா. அது 100 கோடி மோசடியா? ஆமா, அஜித் தோவல பேரை சொன்னா காசு கொடுத்துருவாங்க போல தெரியுது மோசடிக்காரங்க. ஆமா, அந்த துரந்தர் படம் வந்தோடனே அதுல சில கற்பனையும் கலந்துதான் அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அவர் தான் இதுங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்களா, அந்த மாதிரி ஏதோ நினைச்சு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்தவங்களா பார்த்து மோசடி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் வெயிட் தெரியும் அஜித் தோவலோட வெயிட். அப்ப இவங்களை பிடிச்சா பணத்தை கலந்துருக்காரு போல இருக்கு மணிஷ் குப்தா. ஆமா, அதுல மாதவன் வந்து அது அஜித் தோவல் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர்ல வருவாரு. மாதவன் என் ஃப்ரெண்டு தான் சொல்லாம விட்டாரு. இந்த மாதிரிலாம் வந்து மோசடி நடக்குது நாட்டுல. சரி, இன்னொரு பக்கம் ஜிடி நாயுடு பக்கம் வந்துட்டாரு. ஆமா, அதனால அது அடுத்த படத்துக்கு போயிட்டாரு. சரி, இன்னொரு பக்கம் வந்து இந்த மோசடிலாம் நடக்குதுன்னு சொல்லும் போது நம்ம பெட்ரோலோட 20% எத்தனால் கலக்குறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மோசடி தான் அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. அதுக்கான இன்ஜின் கிடையாது, இன்ஜின் பாதிப்பாயிடும் அப்படிங்கிறது தான் இப்போ குற்றச்சாட்டு. இதை பத்தி எதிர்கட்சிகளும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ராகுல் அவரு ரீல்ஸ் எடுத்து போட்டிருந்தாரு. ராகுல் காந்தி அவரோட வண்டியில திறந்தெல்லாம் பார்த்து E2னால எவ்வளவு வண்டி பாதிப்படையுது தெரியுமாலாம் பேசியிருந்தாரு. ஓகே, அவர் வந்து அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாருல, அதனாலதான் கோவமாயிட்டாரு. ஒரு பாஜக MP, மத்திய பிரதேசத்துல ரேவா பகுதியை சேர்ந்த இந்த பாஜக MP ஜனார்தன் மிஸ்ரா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு விழால பேசும்போது இந்த மாதிரி எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க, எத்தனால கலக்குறீங்களே அப்படின்ட்டு, பெட்ரோல் என்ன அவங்க அப்பாவும் வீட்டில இருந்தா வருதுங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அது மாதிரி ரொம்ப கொச்சையா பேசுனதுனால இப்போ வந்து ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. அப்படிதான் பண்ண முடியும். இங்கே 20% தான் நம்ம எண்ணெய் எடுக்க முடியும், 80% வெளிநாட்டை நம்பி தான் இருக்கோம்னா கலந்து தான் பண்ணணும், கலப்பட பெட்ரோல் தான் கிடைக்கும் மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரம் அடைஞ்சிருக்கு, ஈரான் போர் ஒரு முடிவில்லாமல் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் காசா நிறுத்தி வச்சிருந்தாங்க போன வருஷத்தோட. இப்போ திரும்பியும் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியா காசால தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்ததுனால அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு 15 அம்ச கோரிக்கை, 2 பேரும் அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஹமாஸ் வந்து என்ன சொல்றாங்க, காசால இருக்கிற ஹமாஸ், நாங்க வந்து ஓகே, நாங்க எங்களோட கனரக எல்லா ஆயுதங்களையும் ஒப்படைச்சிடுறோம் இங்க இருந்து, ஆனா வந்து இஸ்ரேல் படை வெளியேறணும் முதல்ல அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. பட் காசா ஹமாஸை முடக்குனா மட்டும்தான் நாங்க போரை நிறுத்துவோம்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு நெதன்யாகு. ஸோ அதனால அதுலயும் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படாம இருக்கு. அதுவும் ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். ஒருத்தனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. அது எப்படி பார்த்தாலே டென்ஷன் ஆகும்? அதுவும் அவனை பாருங்கிறாங்க, மண்டேவை சொல்றாங்க. கறிக்கடை மட்டன் எவ்வளோ அண்ணா? கடைக்காரர் 1 கிலோ 1000 ரூபா தம்பி. மீ EMI ஆப்ஷன் இருக்காண்ணா? கடைக்காரர் இல்ல, புரியல. நாட்டாம குடும்பம் என பச்சை குத்தி கொள்வது நமது அடையாளம். சரத்குமார், நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. சூரிய வம்சம்ல வர சின்ராசு கூட இவ்வளவு கேவலப்பட்டிருக்க மாட்டான். நம்ம பொழப்பு அதுக்கு மேல இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு அவார்டு வந்து நாட்டாமைக்கா இல்ல சின்ராசுக்கா? இன்னொரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல, அதே நாட்டாம குடும்பத்துல. ஓகே, எடப்பாடி பழனிசாமிக்கும் CV சண்முகத்துக்கும். அதுல நான் தான் நாட்டாமாங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவரெல்லாம் நாட்டாம கிடையாது, நாங்க தீர்ப்பை மாத்தி நாங்க சொல்றோங்கிறாங்க அவங்க கீழே இருக்கிறவங்க. ஓகே, அதனால பஞ்சாயத்தை கூட்டுங்க அப்படிங்கிறாங்க. பட் கூட்ட மறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால நீங்க தான் தைரியமான ஆளச்சே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கோவையில இருந்து ஒரு குரல், சட்டமன்றத்து வெளியில இருந்து ஒரு குரல். ஆமா, தைரியமான ஆள் தானே, நீங்க பொதுக்குழுவை கூட்டுங்கன்றாங்க. பாப்போம் எந்த அளவுக்கு தைரியம் அவருக்கு இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையத்தை இதில் எப்படி கூட்டி தான் ஆகணும். டிசம்பர் வரைக்கும் கூட டைம் இருக்குன்னு வச்சுக்கோவேன். பட் கூட்டுவாங்க, டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் தெரியாத அளவுக்கு டக்குன்னு வர வச்சிருவாங்களோ. என்னென்ன பறக்க போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே, பாப்போம். நன்றி. நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.